வணக்கம். இன்னைக்கு கீதா சமையலறையில் நம்ம பார்க்க போகிறது மசால் டீ எப்படி போடலான்னு தான். ஸோ நான் அதுக்கு முதல்ல இந்த சின்ன உரலில் 4 ஏலக்காய், 5 மிளகு, 3 கிராம்பு, அடுத்து ஒரு சின்ன துண்டு பட்டை, கடைசியாக ஒரு துண்டு இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. உங்ககிட்ட உரல் இல்லைன்னா மிக்சியில் பல்ஸ் மோடில் வச்சு 1-2 அரைச்சிக்கோங்க. ஸோ இப்போ அரைச்சாச்சு. அடுத்து டீ போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஒரே ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். முதல்ல தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா டீ பவுடர். ஸோ டீ பவுடர் நான் 1.5 ஸ்பூன் போடுறேன். ஸோ நீங்கள் எந்த டீ பவுடர் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. சில இது 1 ஸ்பூன் போட்டாலே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ உங்கள் இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்து அரைச்சி வச்சுருக்க அந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிடுங்க. நல்லா கொதிக்கணும் இது ரெண்டும் சேர்த்து. ஏன்னா பால் ஊற்றினதுக்கப்புறம் நம்ம ரொம்ப கொதிக்க வைக்க போகிறது கிடையாது. ஸோ இந்த டீ பவுடர் நல்லா வெந்துடணும். வெந்ததுக்கப்புறமா இப்போ நான் பால் ஊற்றுறேன். 2 டம்ளர் பால் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி 1 டம்ளர் தண்ணி இருக்குது. ஸோ 3 பேர் குடிக்கிற மாதிரி நான் அளவு சொல்லியிருக்கேன். ஸோ இது நல்லா கொதித்து வரணும். கொதித்த உடனே ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ பால் ஊற்றினதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விடாதீங்க. இப்போ ஃபில்டர் பண்ணிடலாம். ஸோ மசால் டீ ரெசிப்பியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.